Hello everyone, welcome back to our channel Future Academy. நான் சிவகார்த்தி. 2024ல இன்ஜினியரிங்ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின யூஜிசி அப்ரூவ்ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னன்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல நம்ம பார்ட் 2 வீடியோ வரைக்கும் பார்த்துட்டோம். ஏன்னா காலேஜஸோட கவுண்டிங் அதிகமா இருக்கு. 2024லேயே கிட்டத்தட்ட ஒரு 58 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க. அப்படிங்கறனால ஒரு 20 காலேஜஸா வந்து நான் பார்ட் 2 வரைக்கும் பட்டேன். இது பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3 வீடியோ. ஓகேங்களா? இதுல ஒரு 18 காலேஜஸ் இருக்கு. அது என்னென்ன காலேஜஸ் சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். இன்ஜினியரிங் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இல்ல அதர் கோர்சஸ் சம்பந்தமான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. ஓகே, இப்போ என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பாத்திரலாம். இந்த காலேஜஸ் எதுவுமே வந்து நான் உங்களுக்கு ரேங்க் அவுட் பண்ணல, எல்லாமே அல்பபெட்டிக்கல் ஆர்டர் மூலியமா இல்ல இது மாதிரி காலேஜஸ் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஷோ பண்ணதுதான். அக்ஷயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்ததாக ஆனந்த் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலிப்பட்டூர்ல இருக்கு. அருணை இன்ஜினியரிங் காலேஜுங்க. அருணை பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. அடுத்ததாக திரச்சிலால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எங்க இருக்கு? சேலத்துல இருக்கக்கூடிய காலேஜ். டிஎம்ஐ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னை. இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ். ஜெய் ஸ்ரீராம் இன்ஜினியரிங் காலேஜ்ங்க எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர்ல இருக்கக்கூடிய காலேஜ். ஜேபிஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிங்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ். கிங்ஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 40 காலேஜஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா உங்களுக்கு கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்க. அடுத்ததாக பாத்தீங்கன்னா லோயலா ஐகேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜுங்க. இது சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ். மேம் ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சியில இருக்கக்கூடிய காலேஜ். பெரிய இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாத்தீங்கன்னா தாம்பரம் சென்னையில இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்தி இன்ஜினியரிங் காலேஜுங்க காரமடையில இருக்கக்கூடிய ஸ்ரீசக்தி காலேஜ் கோயம்புத்தூர். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சாய் ரங்கநாதர் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இன்னொரு காலேஜ்னு சொல்லலாம். அடுத்தது எஸ்எஸ்எம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திண்டுக்கல். அடுத்ததா ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஒரு 18 காலேஜஸ். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 40 காலேஜஸ் வந்து நம்ம பார்த்திருப்போம். டோட்டலா 58 இன்ஜினியரிங் காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டுல 2024 to 25 அகாடமிக் பீரியட்ல அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கின இன்ஜினியரிங் காலேஜஸ். ஓகேங்களா? வேற எந்த ஒரு டாபிக் பத்தி பேசலாம் அப்படிங்கிறது நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க, அதை பத்தி நம்ம பேசலாம். இன்னும் ஒவ்வொரு அகாடமிக் பீரியட்லயும் என்னென்ன காலேஜஸ் வந்து அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.